சேலத்தில் அரசு பேருந்தின் கதவு மூடப்படாததால் 9 மாத குழந்தை கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பணியிட நீக்கம் செய்து கோவை அரசு போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நேற்றைய தினம் நடந்த இந்த சோக சம்பவத்தின் எதிரொலியாக அந்த பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஓட்டுநரின் பணியிட நீக்கம் செய்து போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். ஞானசேகரன் வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கோவையில் அரசு பேருந்திலிருந்து 9 மாத குழந்தை தவறி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டதாக அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தற்பொழுது செய்தி குறிப்பில் அனுப்பியுள்ளனர். இது குறித்து அவர்கள் கூறும்போது, கோவை உப்பிலிப்பாளையம் தமிழக அரசு போக்குவரத்து கழக கிளையை சார்ந்த பேருந்து கடந்த 12ஆம் தேதி இரவு சேலத்தில் 9:15 மணி அளவில் புறப்பட்டு குமாரபாளையம் அருகே வரும்பொழுது முன்படிக்கட்டில் நேராக உள்ள 3 நபர்கள் அமரும் இருக்கையில் பயணம் செய்த ஆண் பயணி நல்ல தூக்கத்தில் இருந்ததாகவும், இந்நிலையில் அவரது கையில் இருந்த 9 மாத ஆண் குழந்தை அவரது கையில் இருந்து நழுவி கீழே விழுந்துள்ளதாகவும், இது அவருக்கு தெரியவில்லை என்றும், இதை அடுத்த இருக்கையில் அமர்ந்திருந்த மற்றொரு பயணி முன்படிக்கட்டு வழியாக ஏதோ விழுந்ததாக தெரிவித்ததை அடுத்து பேருந்தினை நிறுத்தி பார்த்தபோது குழந்தை விழுந்தது தெரிய வந்ததாகவும், குழந்தையை மீட்டு ஒரு காரில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மருத்துவமனை செல்லும் வழியில் குழந்தை இறந்து விட்டது தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக தேவூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தூக்கத்தில் இருந்த தந்தையின் கவனக்குறைவாலும் பேருந்தின் முன்பக்க கதவை மூடாத நிலையில் பேருந்தை இயக்கியதாலும் ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவம் தொடர்பாக பேருந்து பணியில் இருந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரையும் தற்காலிக வேலை நீக்கம் செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக என்பதை தெரிவித்துக் கொள்வதாக தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் கோவை கிளை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.